நண்பர்களே, இன்னைக்கு எபிசோட்ல யாராலையும் கொஞ்சமும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு. சிந்து கழுத்துல தாலி ஏறுனது ஒரு பெரிய தப்புன்னு ஊர் பஞ்சாயத்துல ஸ்னேகா வந்து அசிங்கப்படுத்தி இருக்கா. அது மட்டும் இல்லாம சிவாவுக்கும் எனக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அவ சொன்ன உடனே மொத்த குடும்பமும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அப்படி என்னதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்துச்சு, வாங்க ரொம்ப சுவாரஸ்யமா விரிவா பார்க்கலாம். ஆரம்பத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப உருக்கமான காட்சி நடக்குது. ஆறுமுகத்தோட அப்பா நேரா பைரவி முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவர் முகம் முழுக்க கண்ணீர். எந்த பொண்ணு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போனாலோ அந்த சிந்துவோட பழிய துடைக்கிறதுக்காக உன்னோட வாழ்க்கையை நான் பலி கொடுத்துட்டேனே அம்மான்னு சொல்லி கதறி அழுகுறாரு. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல டப்புன்னு பைரவியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. பைரவி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறா. என்ன மாமா பண்றீங்க, எழுந்திருங்கன்னு சொல்லி பதறிப்போய் அவரோட டோலை பிடிச்சு தூக்க முயற்சி பண்றா. அங்க இருக்கிற அன்னபூரணி, மகாலட்சுமி எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் என்ன நடக்குது இங்க அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அவர் எழுந்திருக்கவே இல்லை. தரையில முகம் புதைச்சு தேம்பி தேம்பி அழுகுறாரு. என் பையன் ஆறுமுகம் மேல எந்த தப்பும் இல்லம்மா, அவன் வெறும் அம்பு தான். ஆனா அந்த அம்பை எய்தது நான் தான், என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி கதறுறாரு. உனக்கு நிறைய லட்சியம் கனவு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இந்த ஆறுமுகத்தோட இருந்தா கண்டிப்பா நிறைவேறாது. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த கல்யாணத்தை விட்டு நீ வெளிய வந்துரு. உன் லட்சியத்தை அடையறதுக்கு நான் உனக்கு துணையா நிக்கிறேன். என் பையன் ஆறுமுகத்தை விட்டு நீ பிரிஞ்சு போயிருன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே பைரவியால அவளோட கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. தனக்கு துரோகம் நடந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அவளுக்கு தன்னோட மாமனாரே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அவர் அங்க இருக்கிற மரத்தூண்ல தன் தலையை முட்டி முட்டி அழுதிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறாரு. பைரவி நேரா அவர் ரூமுக்கு ஓடிப்போய் படுக்கையில விழுந்து தலையணையில முகம் புதைச்சு தேம்பி தேம்பி அழுகுறா. அவளோட வலியும் வேதனையும் அந்த காட்சியில ரொம்ப ஆழமா தெரியுது. அடுத்ததா காட்சி அப்படியே ஊர் பஞ்சாயத்துக்கு மாறுது. ஒரு பெரிய ஆலமரத்தடியில ஊர் பெரியவங்க, நாட்டாமை எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அங்கே நம்ம அன்னபூரணி, மகாலட்சுமி, சிந்து, சிவா எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. எதிர்த்துப்புல பார்த்தா ஸ்னேகா அவளோட அப்பாவோட ரொம்ப திமிரா வந்து நிக்கிறா. பஞ்சாயத்து தலைவர் கேட்கிறாரு, என்னம்மா பிரச்சனை, யார் மேல புகார் கொடுத்திருக்க அப்படின்னு. அப்போ சினேகாவோட அப்பா எழுந்து, இந்த அன்னபூரணி தான் என் பொண்ணுக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்திட்டாங்க. இப்போ சிந்துவ கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்றாரு. இப்போ ஸ்னேகா முன்னாடி வர்றா. அவ முகத்துல அவ்வளவு வன்மம், திமிர். பஞ்சாயத்து பெரியவங்களை பார்த்து ரொம்ப சத்தமா பேசுறா. ஐயா, எனக்கும் இந்த சிவாவுக்கும் கடந்த 2 வருஷமா காதல் இருந்துச்சு. நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். இந்த விஷயம் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா திடீர்னு எனக்கு துரோகம் பண்ணிட்டு இவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு இப்போ நியாயம் வேணும். என் வாழ்க்கையை நாசமாக்குன இவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு கத்துரா. அது மட்டும் இல்லாம ஸ்வாதியோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவ ரொம்ப கேவலமா திட்டம் போட்டு இந்த பஞ்சாயத்தை கூட்டி இருக்கா. அப்போ அங்க இருக்கிற சிந்து ரொம்ப பாவமா தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கா. அவளுக்கு எப்படி இந்த அவமானத்தை தாங்குறதுன்னு தெரியல. ஆனா ஸ்னேகா அதோட நிறுத்தல. நேரா சிந்துவ பார்த்து கை நீட்டி ரொம்ப அசிங்கமா பேசுறா. இந்த பொண்ணு ஒரு ஏமாத்துக்காரி. கல்யாண மண்டபத்துல சிவாவே இவ கழுத்துல தாலி கட்டல, இவளாவே தாலிய எடுத்து கழுத்துல கட்டிக்கிட்டு சிவாவா கட்டினான்னு சொல்லி இந்த குடும்பத்துக்குள்ள மருமகளா நுழைஞ்சிட்டா. இவ ஒரு பொய்ன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே சிந்துவோட இதயம் சுக்குநூறா உடைஞ்சு போகுது. அவ கண்ணுல இருந்து கண்ணீர் அருவியா கொட்டுது. ஒட்டுமொத்த ஊருக்கு முன்னாடியும் ஒரு பொண்ண பார்த்து நீயே தாலி கட்டிக்கிட்டன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அவமானம். மகாலட்சுமி இதையெல்லாம் பார்த்து மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா அவளுக்கு சிந்துவ வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு இந்த ஸ்னேகா நல்லா உதவி பண்றான்னு அவளுக்கு ஒரு நப்பாசை. அன்னபூரணி முகம் முழுக்க கோபத்தோட நின்னுட்டு இருக்கா. இதுவரைக்கும் அமைதியா இருந்த சிவாவுக்கு கோபம் உச்சிக்கு ஏறுது. அவனால தன்னோட பொண்டாட்டி சிந்துவ ஊர் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துறத பொறுத்துக்கவே முடியல. நேரா ஸ்னேகா முன்னாடி வந்து நின்னு, ஆமா, இவள நான் காதலிச்சேன்.
அது உண்மைதான். 2 வருஷம் நாங்க லவ் பண்ணோம், அதுவும் உண்மைதான். ஆனா இவ ஒரு பொய்யான பொண்ணு, இவளோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவள நான் வேணாம்னு தூக்கி எரிஞ்சேன். இவள மாதிரி ஒரு கேவலமான பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் இவள விட்டுட்டு சிந்துவ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ரொம்ப ஆவேசமா சொல்றான். இதை கேட்ட உடனே சினேகாவுக்கு முகம் சுருங்கி போகுது. ஆனா அவ விடுறதா இல்ல. உடனே பஞ்சாயத்து பெரியவங்களை பார்த்து, ஐயா, இவன் என்ன காதலிக்கும் போது எத்தனையோ தடவை நாங்க தனிமையில இருந்திருக்கோம். என் உடம்பை அனுபவிச்சுட்டு இப்போ என்ன வேணாம்னு சொல்றான் அப்படின்னு ஒரு பச்சையான பொய்யை சொல்றா. இதை கேட்ட உடனே ஒட்டுமொத்த பஞ்சாயத்தும் அப்படியே மிரண்டு போய் நிக்குது. சிந்துவுக்கு தலையே சுத்துது. தன்னோட புருஷன் இன்னொரு பொண்ணோட அப்படி இருந்திருக்கானான்னு நினைச்சு அவ இதயம் வெடிச்சு சிதறுற அளவுக்கு அழுகுறா. ஆனா சிவாவுக்கு கோபம் தலைக்கு ஏறி சினேகாவை பார்த்து கை நீட்டி கத்துறான். ஏய் ஸ்னேகா, நீ என்ன சொல்ற? முழுக்க முழுக்க போய் உன்ன நான் காதலிச்சது உண்மைதான். ஆனா உன் மேல என் சுண்டு விரல் கூட பட்டதில்லை. நீ ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்ற. என் மேல தப்பு இருக்குன்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? உனக்கு தைரியம் இருந்தா நான் உன் கூட தப்பா இருந்தேன் அப்படிங்கறத இந்த பஞ்சாயத்து முன்னாடி நிரூபிச்சு காட்டுன்னு ரொம்ப சவாலா பேசுறான். ஸ்னேகா இதை எதிர்பார்க்கல. அவ முகம் அப்படியே வெளிரி போகுது. சிவா ரொம்ப கோபமா அவ கண்ணு பார்த்து, உன்னால நிரூபிக்க முடியலன்னா நடக்குறதே வேறன்னு எச்சரிக்கிறான். இப்படியே இந்த எபிசோட் ரொம்ப பரபரப்பா ஒரு உச்சகட்ட கட்டத்துல முடியுது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஸ்னேகா ஏதாவது ஒரு போலி ஆதாரத்தை ரெடி பண்ணி பஞ்சாயத்துல கொண்டு வந்து காட்ட வாய்ப்பு இருக்கு. சிவாவோட பழைய போட்டோக்கள வச்சு மார்பிங் பண்ணி இவன் எனக்கும் தாலி கட்டிட்டான்னு கூட அவ சொல்லலாம். இதனால சிந்துவோட மனசு முழுசா உடைஞ்சு போய் அவ சிவாவை விட்டு பிரியறதுக்கு ஒரு பெரிய முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல மகாலட்சுமி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிந்துவ வீட்டை விட்டு துரத்த பெரிய சதி செய்வா. இன்னொரு பக்கம் நம்ம ஆறுமுகம் தன்னோட அப்பா பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டதை கேள்விப்பட்டு கோபத்துல ஸ்னேகா குடும்பத்தை அடிக்க வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன பெரிய பூகம்பம் வெடிக்க போ